ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி நூல்ல துவைத விவேகம் அப்படிங்கிற பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த துவைத விவேகத்துல கடந்த வகுப்புகள் மூலமா 45 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல கடைசியா 45வது ஸ்லோகத்துல சுவாமி வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, சாதகன் சாஸ்திரத்தை படிக்கணும். அந்த படிச்ச சாஸ்திரத்தை பற்றிய கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். அவ்வாறு சிந்தித்து அந்த உண்மையை உணர்ந்த பிறகு அதை அனுபவமாக பெற வேண்டும். அது நூலறிவாக நிற்காமல் அபரோட்ச ஞானமாக மாற வேண்டும். அதாவது பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம்னு இருக்கு இல்லையா? பரோட்ச ஞானம்னா புத்தக அறிவு. அபரோட்ச ஞானம்னா அனுபவ அறிவு. அப்ப ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே அதோட நிற்காம, அது நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வந்து அனுபவமாக்க வேண்டும். அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டியது. அந்த நிலையில அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, படிக்கின்ற சாஸ்திரங்கள் நம்மை அந்த உண்மையை நோக்கி அழைத்துச் செல்கின்றன அப்படின்னு சொல்லி நிறைவு செய்தார். அப்ப இருக்கின்ற அந்த ஒரே உண்மை, அந்த இருப்பு நமக்கு அனுபவமாகும். ஏன்னா, சத்து அப்படின்னா இருப்பு, உண்மை என்று பொருள். இப்ப இன்றைக்கு 46 ஸ்லோகம் பார்க்கலாம். 46வது ஸ்லோகம். தமேவ தீரோ விஞ்ஞாய பிரஜ்ஞாம் குர்வீத பிராமணः நானுத்யாயாத் பகுஞ்சப்தான் வாசோ விக்லாபனம் ஹி தத். இந்த 46வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மத்தை தெளிவாக அறிந்து கொண்ட சாதகன் அதிலேயே நிலை பெற வேண்டும். அந்த நிலை கைகூடி விட்ட பிறகு பல வார்த்தைகள், பல வாதங்கள், பல நூல்கள் ஆகியவற்றை தேடி பேசி அலைந்து திரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அது மனதிற்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நம்ம மீண்டும் மீண்டும் அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கிறதுக்கும், தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள போய் மாட்டுறதுக்கும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நமக்கு ஒரு சோர்வையும், குழப்பத்தையும் மட்டுமே தந்துவிடும் என்று சொல்றார். வாசோ விக்லாபனம் அப்படின்னா, வார்த்தைகளில் சோர்வு, மொழியில் குழப்பம் வந்துரும். ஏன்னா என்ன படிக்கிறோங்கிறது புரியாம இந்த மாதிரி தடுமாற்றத்தை மேலும் மேலும் உண்டாக்கிவிடும். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? இந்த 46வது ஸ்லோகம் அப்படின்னா, சாஸ்திர விஷயம் அவசியம்தான். ஆனா அந்த சாஸ்திர ஞானம் நமக்கு என்ன ஞானத்தை கொடுத்தது? நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை நமக்கு புரிய வச்சது. ஏன்னா இங்க அத்வைத வேதாந்தம், அத்தியாத்ம ஞானம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேசும். அதுதான் தத்துவமசி. அதாவது மகா ரிஷிகள் நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த உண்மை நமக்கு புரிஞ்சிட்டா, நாம அந்த உண்மையில நிலை பெறணும். அதற்கு பிறகு தேவையற்ற விசேஷ சுகங்கள்ல, விவகாரங்கள்ல அடிக்கடி போய் ஈடுபட்டுக்கிட்டு, திருப்பி அதை பண்றேன், இதை பண்றேன்ட்டு திருப்பி ஏதாவது ஒரு காரியங்களை இழுத்து போட்டுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நமக்கு என்ன பண்ணும்? குழப்பத்தை உண்டு பண்ணும். மீண்டும் ஒரு பந்தத்தை உண்டு பண்ணும். பற்று உண்டு பண்ணிடும். அப்ப அதனால நீ தெரிந்து கொண்ட விஷயத்துல திடமா நிற்க வேண்டுமப்பா. வேறு விசேஷ சுகங்கள்ல மீண்டும் சிக்காதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிலேயே நிலைப்பெறு. தேவையற்ற வார்த்தைகளில், விதண்டாவாதங்களில் சிக்காதே என்று சொல்கிறார். தம் ஏவ அதுவே, அதுவாகவே இரு அப்படின்னு அர்த்தம். இங்க தம்னா பிரம்மம், ஆத்மா, அதுவே நீ அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க நாம இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையை மேற்கொண்டு விவேகத்தினால அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன், அந்த தூய இருப்பு தான் நான் என்று நம்மை நாம் உணர்ந்து கொண்ட பிறகு அந்த தேடல் முடிந்து விட்டது. அப்ப தேடல் முடிந்து விட்ட பிறகு மீண்டும் எதை தேடி வெளியே அலைவது? ஒன்னும் தேட வேண்டியதில்லை, ஒன்னையும் பிடிக்க வேண்டியதில்லை. சும்மா இரு, அவ்வளவுதான். சும்மா இருங்கிறது இப்ப இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். அப்ப பிரக்ஞாம் குர்வீதா அப்படின்னா, ஞானத்தை ஒரு எண்ணமாக வைத்துக் கொள்ளாமல் அதிலேயே நிலை பெற்று விடு என்று சொல்கிறார். அதாவது அடைந்த உண்மையில அப்படியே நிலைத்து நிற்க வேண்டும். அதை போய் ஒரு எண்ணமா மாத்திக்கிட்டு
அதுக்கு திருப்பி எதையோ பண்ண போறேன்னு சொல்லி விவகாரத்துல சிக்கக்கூடாது. அப்ப நான் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல இங்க விஷயம். நான் என்ற அந்த எல்லை மறைந்து சுத்தமான இருப்பாக இருப்பதுதான் இங்க முக்கிய விஷயம் அப்படிங்கிறார். பகுன் சப்தான் அப்படின்னா இங்க பல வார்த்தைகள்னு அர்த்தம். பகுன்னா பல, சப்தம்னா பல விஷயங்கள், வாசனைகள், வார்த்தைகள் அப்படின்னு. அப்ப இந்த சப்தம்னா வெளியிருந்து பல விஷயங்கள நம்ம உள் வாங்குறோம். அந்த மாரி பல வார்த்தைகள். அதெல்லாம் என்ன? தேவையற்ற சாஸ்திரங்கள போய் படிக்கிறது. இது என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும்? வைணவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? அப்படின்னு திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்திருப்பாங்க நெறைய பேர் பொழுது போலன்ட்டு. கொஞ்சம் அத்வைத வேதாந்த பாடம் கேட்பாங்க. அப்புறம் உடனே சைவ சித்தாந்தத்துல சில கருத்துக்கள் எடுத்து கேட்பாங்க. அப்புறம் அவரு நல்லா பேசுறாரு, இவரு நல்லா பேசுறாருன்ட்டு இப்படியே மாத்தி மாத்தி YouTubeல பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்றேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது நல்லா டைம் பாஸ் ஆகும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. ஆனா அதனால ஞானம் கிடைக்காது. என்ன ஆயிடும்னா குழப்பம் வந்துரும். ஃபியூச்சர்ல குழப்பம் வந்துரும். அப்ப இது மாரி முடிவில்லாத தத்துவ விவாதங்களுக்குள்ள போய் சிக்கக்கூடாது. தேவையற்ற புத்தகங்கள மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடாது. அப்புறம் இந்த மாரி சாஸ்திர ஞானத்தை புரியாதவங்க கிட்ட போய் விதண்டாவாதத்துல ஈடுபடக்கூடாது. ஏன்னா, ஒருத்தருக்கு வந்து இந்த ஞானமே இல்ல. அவங்க கிட்ட போய் இந்த ஞானத்த பத்தி பேசி, "நீ இல்லல்லப்பா இருப்பது இருப்பு மாத்திரம் தான், பிரம்மம் தான். நீ வந்து என்ன போய் சிவபெருமான வணங்கிட்டு இருக்க. நீ ஏன் போய் பெருமாள வணங்கிட்டு இருக்கன்னு" போய் அவங்க கிட்ட வம்பு பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா, அது அவங்கவங்க அது அந்த நிலையிலிருந்து வர்றப்போ வருவாங்க. 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் 10ஆம் கிளாஸ்க்கு வர்றப்ப வருவான். அவன போய் நீங்க இப்பயே ஏன் 5வது படிச்சுட்டு இருக்க? வா, வா 10ஆம் கிளாஸ் படிக்கலான்ட்டு கூப்பிடக்கூடாது. அவங்கவங்க அந்தந்த படிக்கட்ட கடந்து வர்றதுக்கு சில காலங்கள் ஆகும், சில பிறவிகள் ஆகும். அது நாம ஒண்ணும் பண்ண முடியாது. யாருக்கு என்ன எப்போது கிடைக்குமோ, அப்ப அந்தந்த பக்குவம் வரும்போது அவங்க அதுக்கு வந்துருவாங்க. அதனால நாம இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள தயாரான பிறகு, சும்மா அப்படியே நம்ப லெவல்ல சும்மா இருக்கிறது நமக்கு சேஃப்டி. அத விட்டுட்டு நம்ம ஏதோ இந்த உலகத்த மாத்தப் போறேன், இந்த உலகத்த திருத்தப் போறேன், எனக்கு தெரிஞ்சத நான் எல்லாருக்கும் சொல்லப் போறேன்னு சொல்லி போனீங்கன்னா, வீணான விதண்டாவாதமா மாறும். வார்த்தைகள் வந்து போரா மாறி சங்கடங்கள உண்டு பண்ணும். அப்புறம் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அப்புறம் நீ ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல, அப்புறம் நீயா நானா பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாகும். இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம நம்ம வந்த வேலைய மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்றாரு. அதனால இங்க இனிமேல் அந்த மாரி எதுலயும் போய் சிக்கக்கூடாது. வாசோ விக்லாபனம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது சோர்வு, களைப்பு, குழப்பம் போன்றவற்றை உருவாக்கிவிடும். அது மாரி விஷயங்களுக்குள்ள போயிட்டீங்கன்னா, மீண்டும் மனசு என்ன பண்ணும்னா, நம்மள அந்த விஷயத்துல வெறுப்ப உண்டு பண்ணி, களைப்ப உண்டு பண்ணி, சோர்வ உண்டு பண்ணி, குழப்பத்தையும் உண்டு பண்ணிடும். அப்ப அதனால வார்த்தைகள் அதிகமானால் மனம் வந்து குழப்பமாகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். தேவையற்ற விஷயக்குள்ள போகாதே அப்படின்றாரு. அப்ப இங்க அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே உதாரணம் தேன் பத்தி ஒரு உதாரணம் சொன்னேன். இன்னமும் கூட ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஒரு மனுஷனுக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு தாகமா இருக்கு. அப்ப அவன் தண்ணீர கேட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டா பரவால்ல. ஆனா அந்த தண்ணிய பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிட்டேன். மேட்டூர் தண்ணி தெரியுமா? அது காவிரி நதி. அந்த காவிரி தண்ணி வந்து இப்படி ஒரு டேஸ்ட். கோயம்புத்தூர்ல சிறுவாணி தெரியுமா? சிறுவாணி தண்ணி தெரியுமா? அது அப்படியே சர்க்கரை மாரி இனிக்கும். இது ஒரு டேஸ்ட். அப்படி இப்படின்னு தண்ணிய பத்தி 1000 விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறனால, அவனுக்கு தண்ணி தாகம் தீந்துருமா? தீராது. தண்ணி தாகம் வந்தா, உடனே தண்ணிய குடிக்க வேண்டியது மட்டும் தான் அவன் செய்யணும். அத விட்டுட்டு தண்ணிய பத்தி, இந்த தண்ணி அப்படிப்பட்டது, இந்த நதி இப்படி சிறப்பு வாய்ந்தது, இந்த நதியில வர்ற தண்ணி இவ்வளவு டேஸ்ட் அப்படின்னு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, அவனுடைய தாகம் தீராது. அது மாரி இங்க வந்து பிரம்மத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அதில் நிலை பெற முடியாது அப்படிங்கிறத இங்க ஒரு ஓமானமா சொல்றாரு. ஆகவே இந்த ஓமானத்த நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தேவையில்லாம மீண்டும் மீண்டும் இந்த மாரி விஷயங்கள வெளிய போய் 4 பேர்ட்ட 4 வித கருத்துக்கள பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதுல நாம நிலையா நிக்கணும், திடமா நிக்கணும், அமைதியா இருக்கணும். மற்றவர்கள் தான் நம்மள பார்த்துட்டு, "என்னங்க முன்ன இருந்த மாரி இல்லையே, இவ்வளவு அமைதி ஆயிட்டீங்களே, என்ன காரணம்னு?" கேட்கும்போது சொன்னா போதும். நாமளா போய் சொன்னோம்னா, நம்ம பேச்சுக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க, மதிப்பு குடுக்க மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் நெறைய ஓமானங்கள இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஒருத்தன் வந்து வீட்டுக்கு போறதுக்காக Google மேப்ப ஆன் பண்றான் மொபைல் ஃபோன்ல. அவனுக்கு அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியல. அதனால Google மேப் ஆன் பண்ண உடனே அந்த லொகேஷன காட்டுது. அந்த மேப்ப ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஆன்லைன்ல Google மேப்ப தொடர்ந்து போறான். அது வழிகாட்டிக்கிட்டே இருக்கு. எக்ஸாக்ட்டா அந்த பிளேஸ வந்துட்டான். அது ரீச்டுன்னு சொல்லுது. நீ வந்துட்டப்பா அந்த இடத்துக்குன்ட்டு. அவ்வளவுதானே வந்தாச்சு. அப்ப திருப்பி அந்த Google மேப் ஆன்லயே வச்சிருக்கணுமா? வேண்டியதில்ல. ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போய் நம்ம வந்த வேலைய பார்க்கலாம். அது மாரி இங்க சாஸ்திரமும் நமக்கு இந்த மாரி வழிகாட்டக்கூடிய ஒரு Google மேப் மாரி.
அதாவது ஆத்ம ஞானத்தை நீ அடைவதற்கு இதெல்லாம் வழிப்பா. நீ பகவத்கீதை படி, பிரம்மசூத்திரம் படி, உபனிஷத்துல கட உபனிஷத் படி, பிருகதாரண்ய உபனிஷத் படின்னு நிறைய வழி காட்டும். அப்ப இந்த மாதிரி வழிகள் எல்லாம் நமக்கு வந்து அந்த ஊர் போய் சேர்றதுக்கான பாதை தான். அந்த பாதையில நீங்க பயணம் பண்ணலாம். கட உபனிஷத் படிக்கலாம், சாந்தோக்கிய உபனிஷத் படிக்கலாம், பிருகதாரண்யா, பகவத்கீதா, அப்புறம் பிரம்மசூத்திரம் இந்த மாதிரி நிறைய நூல்களை நம்ம படிக்கலாம். அதெல்லாம் ஒரு வழி காட்டும் நமக்கு. ஆனா படிச்சதுனால என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்? தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை புரிஞ்சு உள்வாங்கி அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதும். நான் பிரம்மம் என்று உணர்ந்த நிலையில சாஸ்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுடணும். திருப்பி திருப்பி அந்த சாஸ்திரத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து 4 பேர்கிட்ட சொல்ற போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஏதாவது செய்ய போனா சங்கடங்களை உண்டு பண்ணும், பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாரு. அதனால சாஸ்திரம் வந்து வழிகாட்டும். ஆனா நீ என்ன பண்ணணும்? அதை அடைஞ்ச பிறகு அந்த நிஷ்டையில திடமா நில்லு. அதாவது வீட்டுக்குள்ள போறதுக்கான கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ள போயிட்டீன்னா வீட்டுக்குள்ள சுகமா இரு. திருப்பியும் கூகுள் மேப்பை போட்டுக்கிட்டு இன்னும் எங்க வழி இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காத. அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸாம்பிள நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி ஓமானங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். இது மாதிரி உதாரணங்களோட பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம் வருது. 400 பகுன் சப்தான் அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இங்க. பிருகதாரண்ய உபநிஷத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த முழு ஸ்லோகம் வந்து இப்ப எடுத்தோம்னா டைம் பத்தாது. அது வந்து என்ன சொல்ல வருதுன்னா, பல வார்த்தைகள், பல நூல்கள், பல கருத்துக்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து அலைந்து திரியாதே. பிரம்மத்தை அறிந்த பிறகு வார்த்தைகளில் அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் வார்த்தைகள் அந்த உண்மையை சுட்டுகின்றன. ஆனால் உண்மை வார்த்தைக்கு அப்பால் இருக்கிறது. அப்ப நம்ம படிக்கின்ற சாஸ்திரம் அந்த உண்மையை சுட்டிக்காட்டும். ஆனால் அந்த சாஸ்திரம் சுட்டிக்காட்டிய உண்மையோ அந்த சாஸ்திரத்தையும் அந்த சாஸ்திரத்தை சுட்டிக்காட்டிய மொழிக்கும் அப்பால் இருக்கிறது. மொழி அறிவுக்கும் அப்பால் இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அதுக்கு என்ன உதாரணம் நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம அந்த சாக்கா சந்திர நியாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே இதே பஞ்சதசையிலேயே சொன்னேன். ஒரு நிலவை வந்து குழந்தைக்கு காட்டி கொடுக்கறதுக்கு அந்த அம்மா வந்து ஒரு கிளையை காட்டி இந்த கிளையின் மூலமா பாரு அந்த இலையின் மூலமா பாரு அங்க ஒரு காய், அந்த காயின் மூலமா அந்த நிலவு தெரியுதா, 3ஆம் பிறை தெரியுதா அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தா இல்லையா? அப்ப அந்த மாதிரி அவ ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டி கொடுத்த பிறகு அந்த எக்ஸாக்ட் அந்த நிலவை அவன் பார்த்துட்டான் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அந்த மரம், அந்த கிளை, அந்த இலை, அந்த காய் எல்லாம் தேவையா அவனுக்கு? தேவையில்லை. அதையெல்லாம் விட்டுட்டு அவன் நேரடியா நிலவை பார்க்கலாம். ஒன்ஸ் அதை பயன்படுத்துறதுக்கு தான் அதெல்லாம் தேவை. அதாவது நேரடியா அவனால அந்த 3ஆம் பிறையை பார்க்க முடியல. அதுக்காக அவன் அந்த 3ஆம் பிறையை சுட்டி காட்டுவதற்காக சில வழிமுறைகளை பெரியவங்க நமக்கு சொல்லி தராங்கங்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். ஆனா அதை எடுத்துக்கிட்டு அதுலயே மாட்டிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. இப்ப அந்த 3ஆம் பிறையை காட்டுற மெத்தட புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பையன் சரி இருமா 3ஆம் பிறை திருப்பி நான் அதே மெத்தட்ல பாக்குறேன் அப்படின்னு திருப்பி அந்த மரத்துக்கிட்ட போய் நின்னு ஏற்கனவே 3ஆம் பிறையை பார்த்துட்டான். அந்த டெக்னிக் மெத்தட் சொல்லி கொடுத்ததுல அவன் போய் 3ஆம் பிறையை பார்த்துட்டான். இப்ப அந்த 3ஆம் பிறை அவன் கண்ணுக்கு நல்லா தெரியுது. இப்ப அவன் எங்க இருந்தாலும் 3ஆம் பிறை பார்க்கலாம். ஏன்னா அந்த லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டான். ஆனா அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணவன் அந்த 3ஆம் பிறையை பார்க்காம இருமா நம்ம திருப்பி போய் அதே மரத்துக்கிட்ட நின்னு அதே இலைய பார்த்து அதே கிளைய பார்த்து அதே காயை பார்த்து நம்ம 3ஆம் பிறையை பார்க்கிறேன்னு சொன்னா அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இப்பதான் பார்த்துட்டு எல்லாம் திருப்பி அதே மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ற அப்படின்னு நம்ம திட்டுவோம் இல்லையா? அது மாதிரிதான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது. நீ சாஸ்திரத்தெல்லாம் படிச்சு அந்த உண்மை நிலை என்னன்னு உணர்ந்துகிட்ட பிறகு சாஸ்திரத்தெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு நீ அந்த உண்மை நிலையில இருக்க பாரு. அதை தவிர திருப்பி திருப்பி இதையே பிடிச்சுக்கிட்டு இதை பண்றேன் அதை பண்றேன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேற மாட்டேன் அப்படிங்கிறத மீண்டும் ஆழமா இங்க சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்ம நடைமுறையில கொண்டு வரணும். இந்த உபதேசம் என்னன்னா இந்த சாஸ்திரங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்வதை விட சாஸ்திரம் தேவையில்லை என்று சொல்வதை விட அந்த உண்மை தெரிந்த பிறகு அந்த உண்மை விளங்கிய பிறகு முடிவில்லாத இது போன்ற சாஸ்திரங்களுக்குள்ள போய் வாத விவாதத்தை பண்ணாத, புதிய புதிய கருத்துக்களை ஆராயாத, தேடலை விட்டு விட வேண்டும் என்று சொல்றாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இங்க அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். சாஸ்திரத்தை விட்டுன்னு சொல்றாங்கிறதுனால எதுக்காக சொல்றாங்க? திருப்பி திருப்பி உள்ள போனா ஆராய்ச்சி பண்ண சொல்லும், அதுக்கான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு கேள்வி கேட்க சொல்லும், திருப்பி பதில் சொல்ல வேண்டி வரும். இப்படியே போயிட்டு இருக்கும். அதனால போதும் புரிஞ்சுக்கிட்ட நீதான் அதுதான் நானுங்கிற அனுபவத்துக்கு வா அப்படின்னு நீங்க நேரடியா சுட்டி காட்டுறாங்க. பகவான் ஆதிசங்கர் இதை சொல்றாரு. வார்த்தைகள் மனதை வெளியே கொண்டு செல்கின்றன, மௌனம் மட்டுமே மனதை அதன் ஆதாரத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆகவே தேவையற்ற இது போன்ற பல வார்த்தைகள் கொண்ட விதண்டாவாதங்களில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு
அந்த ஒரே உண்மையில் நிலை பெற்று விடுவாயாக. அதுதான் நீ. அந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துல நீ வந்து அந்த இருப்பு, உண்மை என்று உன்னை நீ உணர்ந்து கொண்ட பிறகு, அந்த ஞானம் வந்த பிறகு, உன்னிடத்தில இருந்து தேவையற்ற வார்த்தைகள் வெளிவருவதை விட்டுவிடு. அமைதியாக இரு. அப்படிங்கிறத இங்க பகவான் ஆதிசங்கரர் போன்ற மகா ஞானிகளும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஏனென்றால் வார்த்தைகள் என்பது மனம். மனசு தான் வார்த்தைகளை வெளிய கொண்டு வரும். ஒரு எண்ணம் இல்லாம உங்களால எதையும் பேச முடியாது. ஆனா உண்மை என்ற அந்த இருப்போ மனதிற்கு அப்பால் இருக்கிறது. அப்ப இங்க இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிச்சோம்னா, சாதகனுக்கு ஒரு ஆழமான வழிகாட்டுகிறது என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வழி காட்டுகிறது? சில நேரங்கள்ல சாதகர்கள் வந்து நல்ல ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு தன்னை அந்த இருப்பு என்று நிலை பெற்றுக் கொண்ட நிலையில் நிற்காம, இன்னும் படிக்க வேண்டும், இன்னும் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த யோகம் என்ன சொல்லுதுன்னா, போதும், இப்போது அமைதியாக இரு. நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே. அப்படின்னு சொல்லி, இப்ப மேலும் மேலும் இந்த சாஸ்திரத்துல ஆர்வம் காட்டிக்கிட்டு, இந்த பாண்டித்யத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமா இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்லோகம் வந்து இந்த அத்தியாத்ம ஞான பாடத்துக்குள்ள வந்து எல்லா விஷயங்களையும் படிச்சு முடிச்சு ஒரு தெளிவு அடைஞ்சிருப்பாங்க நெறைய பேரு. அடைஞ்சவங்களுக்கு வந்து மன அமைதி வந்துடணும். திருப்பி திருப்பி அந்த சாஸ்திரத்தை வந்து ஆராய்ந்து பார்த்துக்கொண்டு, இந்த குரு என்ன சொல்றாரு, அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு, மாத்தி மாத்தி கவனிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருந்தோம்னா, மனசு வந்து இன்னும் வெளி விஷயத்துல தான் இருக்கும். இன்னும் உள்ள தன்னுடைய சுயத்தை பிடிக்க விரும்ப மாட்டேங்குதுங்கிறத ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மென்மையான, ஒரு ஆழமான ஒரு உபதேசத்தை கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, பிரம்மத்தை அறிந்த பிறகு மீண்டும் மீண்டும் ஒப்பீடு செய்து பார்க்காதே. சாஸ்திரங்களை ஒப்பீடு செய்து பார்க்காதே. சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருமார்களையும் ஒப்பீடு செய்து பார்க்காதே. அவைகளை தேடி அலைந்து திரியாதே. கற்றுக்கொண்டவற்றில் ஆழமாக நிலை பெற்றுவிடு. நீ எதை அறிந்து கொண்டாயோ, தேடும் பொருள் எதுவோ அது நானே என்று உன்னை நீ உணர்ந்து கொண்டாயோ, அந்த உண்மை நிலையில், அந்த இருப்பில் நீ சதா இருப்பதற்கு முயற்சி செய். அதுதான் நீ செய்ய வேண்டியது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அந்த நிலையில மனசு தானாவே அமைதியாகும். அங்க எதுவும் நமக்கு தேவைப்படாது. அந்த இடத்துல சுத்தமான பிரக்ஞை வெளிப்படும். சுத்தமான பிரக்ஞை தான் தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்பது நம்ம அனுபவமா பார்க்கலாம். அதுதான் இந்த 46வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருள். 47. ஏன்னா இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துக்கிட்டே வராரு வித்யாரண்யர். அதுல இப்ப நம்ம இதெல்லாம் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்டேட் ஆகிட்டே வரோம். அடுத்தது 47. தமே வைக்கம் விஜானீத ஹயன்யா வாசோ விமுஞ்சதஹ யச்சேத் வாங்மனசி பிராங்ன இத்யாத்யாக ஸ்ருதயஹ ஸ்புடாக. இந்த இடம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரே ஒரு பிரம்மத்தை அறிந்து கொண்டாய். அதன் பிறகு மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடு. ஏனென்றால் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது அது. அதை மீண்டும் நீ ஒரு வார்த்தையாலோ மனதினாலோ ஒப்பீடு செய்து பார்க்காதே. ஆகவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சதா சும்மா இரு. அந்த நிஷ்டையில் இரு. அந்த இருப்பில் இரு. அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஸ்ருதிகள் தெளிவாக சொல்லுகின்றன என்று இந்த இடத்துல சொல்றார். தம் ஏவ ஏக்கம் விஜானீதா. அந்த ஒரே பிரம்மத்தை அறிந்து கொள். அந்யாவாசகா. மற்ற எல்லா வார்த்தைகளையும் விமுஞ்சதா விட்டுவிடு. யச்சேத் வாங் மனசி. வாக்கையும் மனதையும் அடக்க வேண்டும். பிராங்னா விவேகமுள்ள சாதகன். தன்னை உணர்ந்து கொண்ட உத்தம சாதகன். இத்யாத்யா ஸ்ருதயஹா. இவ்வாறு கூறுகின்ற ஸ்ருதிகள் இவ்வாறு கூறுகின்ற இந்த விஷயத்திலே தெளிவாக இரு. ஸ்புடஹா அப்படின்னா தெளிவாக இரு என்று சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, முந்தைய ஸ்லோகத்தோடவே நம்ம கம்பேர் பண்ணலாம். பல வார்த்தைகள், பல நூல்கள், பல வாதங்கள். இவற்றை தேடி அலைந்து திரிய வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மீண்டும் நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. அதாவது மீண்டும் மீண்டும் இந்த சாஸ்திரத்துல ஆராய்ச்சி பண்றது, ஆழமா விசாரிக்கிறது, அந்த ஸ்லோகங்களை ஒப்பீடு செய்து பார்ப்பது, பகவத்கீதை என்ன சொல்லுது, பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுதுன்னு கம்பாரிசன் பண்றது, அப்புறம் ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காரு, இவரு வித்யாரண்யர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கிறது. இது மாதிரி எல்லாம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம, கொடுக்கப்பட்ட விஷயம் நமக்கு புரிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் விஷயம். அதுதான் இருக்குது. அதுதான் நீ. தத்துவமசி. முடிஞ்சுது. கேட்டோம். அகம் பிரம்மாஸ்மி. அதுவே நான். அனுபவத்துக்கு வந்துடு.
அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அதை விட்டுட்டு வேற அதை இதை பண்றேன்ட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா மனசு மீண்டும் விவகாரத்துக்குள்ள போகும். பல வார்த்தைகள்ல வெளிப்படுத்தும். அந்த வார்த்தைகளால மன உளைச்சல் வரும். அது மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்து மீண்டும் விவகாரத்துக்குள்ள இழுத்து விட்டுடும். அப்ப இதை புரிந்து கொண்டு இவற்றில் தொடர்ந்து அலைந்து திரிய வேண்டாம் என்று இந்த ஸ்லோகம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, எதை பிடிக்க வேண்டும் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கணும். பிரம்மத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. தம் ஏவ ஏக்கம். தம்னா பிரம்மம், ஏக்கம்னா ஒன்றே ஒன்று. அதை மட்டும் நீ பிடிச்சுக்கோ. மற்ற எதையும் நீ தேட வேண்டியதில்ல, அறிய வேண்டியதில்ல, பிடிக்க வேண்டியதில்ல. ஏன்னா அந்த தேடும் பொருள் எதுவோ அதுவே நீ, நீயே அது. அப்படிங்கிற ஒரே விஷயத்தை இங்க புரிய வச்சுட்டாரு. அப்ப இந்த உலகத்துல விவகாரத்துல பல பெயர்கள் இருக்கலாம், பல கருத்துக்கள் இருக்கலாம், பல விதமான சாஸ்திரங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு கருத்தை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி என்ன இருந்தாலும் அவைகள் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவற்றின் அடிப்படையான விஷயம் மட்டும் நீ பாரு. அதெல்லாம் எதை சொல்லுது? ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லும். அது என்ன தெரியுமா? அதுதான் பிரம்மம். அப்போ அந்த பிரம்மத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா? அப்போ நீ அப்படியே அமைதியாகிறது நல்லது. மீண்டும் மீண்டும் அத ஏபிசிடி மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு ஓமானம் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க பால்ய பருவத்துல குழந்தையா போய் ஸ்கூல்ல சேர்த்து விடும்போது, நீங்களுக்கு டீச்சர் என்ன சொல்லிக் குடுப்பாங்க? அ, ஆ, இ, ஈ, ஊன்னு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கா ஆல்பபெட் எல்லாம் நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப அத போய் நம்ம அங்க உட்கார்ந்துட்டு அ, ஆ, இ, ஈன்னு பயங்கரமா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்போம் 1ஆம் கிளாஸ்ல. அப்புறம் நாம 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ்லாம் வரும்போது எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சு, அந்த புத்தகத்தையே படிக்க தயாரான பிறகு, மீண்டும் அந்த அ, ஆ, இ, ஈ போய் படிச்சுட்டு உட்கார்ந்திருப்போமா? தேவையில்லல்ல. அது மாரி இங்க சாஸ்திரம் வந்து ஆரம்பத்துல நமக்கு அது இதுன்னு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்தது. அது சைவ சித்தாந்தம் ஒரு வகையில இறைவன காட்டிக் குடுத்தது. வைணவ சித்தாந்தம் ஒரு வகையில இறைவன காட்டிக் குடுத்தது. இது மாரி ஒரு அடிப்படை நூல்கள் எல்லாம் நம்ம படிச்சு ஒரு மாரி பக்தியில வந்தோம். அந்த பக்தி பாதையினுடைய அடுத்த பரிமாணம் என்ன? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலைகள்ல பயணம் பண்ணி, இப்ப ஞானத்துக்குள்ள வந்துட்டோம். அப்ப இந்த தெளிந்த நிலைக்கு இப்ப பிஹெச்டி வந்த பிறகு நான் திருப்பி ஆனா ஆவன்னா படிக்கிறேன், ஏபிசிடி படிக்கிறேன்னு சொன்னா எப்படி ஒரு நகைச்சுவையா இருக்குமோ, வேடிக்கையா இருக்குமோ, அது மாரி இங்கேயும் அத்தியாத்ம ஞானம் போன்ற உயர் பரிமாண பாடங்கள படிச்சுட்டு, மீண்டும் பழைய விஷயங்கள போய் கிளறிக்கிட்டு இருக்காத. திருப்பி போய் அந்த தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன்ட்டு அதுல போய் மாட்டாத அப்படின்னு இங்க வெளிப்படையாவே சொல்றாரு. அவங்க வந்து அந்த சாஸ்திரங்கள வெளிப்படையா சொல்லக்கூடாது. சொன்னா அந்த காலத்துலலாம் மதவாதம், சமயங்கள் பிரச்சனை வரும். ஏன்னா, நீங்க சைவ சமயத்துக்கு எதிரா ஏதாவது பேசுனீங்கன்னா, அன்றைய அரசர்கள் வந்து உடனே உங்கள தூக்குல போட்டுருவாங்க. இல்லன்னா நாடு கடத்திடுவாங்க. இல்ல வைணவ சமயத்துக்கு எதிரா நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா, உடனே உங்கள கொலை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலேயே உண்டு. ஏன்னா, சமண சமயம், சைவ சமயம் எல்லாம் வளர்ந்து வந்த காலம் வந்து வரலாற்ற பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான அடிதடி. இப்ப இன்றைக்கு எப்படி வந்து ஈரானும், இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கிறான். இவன் கிறிஸ்டியானிட்டி, அவன் வந்து முஸ்லீம். அப்ப இந்த முஸ்லீமுக்கும், கிறிஸ்துவனுக்கும் இப்ப சண்டை நடக்குது இல்லையா? அது வந்து என்ன காரணம்? மத வேறுபாடு. அதாவது நீ வந்து கும்பிடுற கடவுள் இயேசு, நான் கும்பிடுற கடவுள் வந்து அல்லாஹ். அப்ப நீ வந்து கிறிஸ்துவன், நான் வந்து இஸ்லாத்து முஸ்லீம். அப்ப நீ வேற, நான் வேற அப்படிங்கிற அந்த டுயாலிட்டி என்ன பண்ணுதுன்னா, 2 பேரையும் பிரிச்சு பார்க்க வச்சு சண்டையில கொண்டு வந்து வச்சிருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் வார் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு இல்லாம போயிட்டு இருக்கு இல்லையா? இது இன்றைக்கு நம்ம இந்த நவீன வார இப்படி பார்க்கிறோம். இது வந்து மதம் சார்ந்த சண்டைய நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அன்றைக்கு சமயம் சார்ந்த சண்டைகள் நடந்தது. நம்முடைய பாரத தேசத்திலேயே நடந்தது. அதுல தான் சமணர்கள் எல்லாம் வந்து தூக்குல போட்டாங்க. ஏன் சமணர்கள தூக்குல போட்டாங்க? சைவ சமய அரசர்கள் பண்ண வேலை அது. சமணர்கள வந்து ஒரு சாதாரண மனுஷன் தூக்குல போட முடியுமா? அந்த காலத்துல அரசர்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க சைவ சமயத்த நீ எதிர்த்தியா? கொண்டு வாடா, அவன கொண்டு வந்து தூக்குல போடு, தொங்க விடு. அப்பதான் அடுத்து வாய திறக்க மாட்டான். அப்படின்ட்டு ஒவ்வொரு சமணர்களையும் பிடிச்சு பிடிச்சு கழுவேத்துனாங்க. அப்ப இது மாரி சமய வளர்ப்புக்காக சண்டைகள் நடந்த காலமும் ஒரு காலத்துல இருந்தது. ஏன்னா, ஒரு சமயத்துல இன்னொரு சமயத்துக்கு உண்டான அந்த சமய வெறி. இப்ப எப்படி ஜாதி வெறி, மத வெறி இருக்கோ, அது மாரி சமய வெறி ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம விட்டுடணும். பேசக்கூடாது. ஏன்னா, அதெல்லாம் பேசுறதுனால பலன் இல்ல. அதனால எனக்கு இந்த மொழி தான் பிடிக்கும். எனக்கு அந்த மொழி தான் பிடிக்கும்ன்ட்டு இப்பவும் நெறைய பேர் ஆர்குமென்ட் பண்றாங்க இல்லையா? நான் தமிழ்நாட்டுல பொறந்தேன். தமிழ் மொழி தான் எனக்கு முக்கியம். அப்ப நான் தமிழ் தான் பேசுவேன். நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இது மாரி மொழி வெறி, சமய வெறி, மத வெறி, இனவெறி அப்படின்ட்டு இந்த வெறியில இருந்து மனிதர்கள் விடுபடுறது குறைவு, ரொம்ப குறைவு. ஏன்னா இது எல்லா காலத்திலயும் இருந்துகிட்டே இருக்கு. அதனால இங்க ரிஷிகள், மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மாரி எந்த விஷயத்துல போய் மாட்டாத. எல்லாத்தையும் விட்டுடு. ஏன்னா இருப்பது ஒன்றே அந்த இருப்பு மாத்திரமே. அதனால அத மட்டும் கவனி அப்படிங்கிறாரு. அந்யா வாசோ விமுஞ்சதஹா.
பேசவே கூடாது, அந்த நூல்களை படிக்கவே கூடாது என்பதை விட, தேவையில்லாத வாதங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் என்று போன்ற விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாதே. ஆகவே இவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால், தேட வேண்டியதை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டாய். தேடும் பொருள் எதுவோ அது நீயே என்ற மிகப்பெரிய ஒரு உயர் பரிமாண அறிவை நீ அடைந்து விட்டாய். நீ PhD படிப்பை முடித்து விட்டாய். மீண்டும் எதற்காக 10ஆம் கிளாஸ் பாடத்த போய் எடுத்து படிக்கிற? மீண்டும் எதற்காக 12ஆம் கிளாஸ் பாடத்த எடுத்து படிக்கிற? அவசியம் இல்லை என்று சொல்றாங்க. ஏன்னா, இங்க ஹையர் லெவல் சப்ஜெக்ட் தான் இங்க பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் வந்து விட்ட பிறகு, அகம் பிரம்மாஸ்மி என்று நம்மை நாம் உணர்ந்து விட்ட பிறகு, மீதி பழைய நூல்கள போய் மீண்டும் படிச்சுக்கிட்டு கிளறிட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. அதெல்லாம் புரியாம பண்ற ஒரு நிலைப்பாடு. புரியாம வந்து மக்கள் இது மாரி விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய அஞ்ஞானம். இதிலிருந்து அவர்கள் வெளிவர மாட்டாங்க. இது அவங்க பிறவிக்கு தடையாக மாறும். ஏன்னா, அடுத்த பிறவிக்கு வந்துருவாங்க. பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு தடையாக மாறிடும் அப்படிங்கிறத இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அதுதான் நம்ம நெறைய உதாரணங்கள்ல ஏற்கனவே பார்த்தோம். ஒருத்தன் வந்து வீட்டுக்கு தண்ணி வேணுங்கிறது போர் போடுறான். அந்த போர் போட்டவன் வீட்டுக்கு ஒரே இடத்துல ஒரு 600 அடி, 500 அடி இறக்கி இருந்தான்னா நல்லா தண்ணி வந்திருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான்? இங்க கொஞ்சம் தோண்டி பார்க்குறான். 50 அடி தோண்டுறான். தண்ணி வரல. இந்த இடம் சரியில்ல போல இருக்கு. அந்த பக்கம் தோண்டி பார்ப்போம்ன்ட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஒரு 50 அடி தோண்டுறான். அங்கேயும் தண்ணி வரல. இது மாரி 5 இடத்துல தோண்டி அந்த 250 அடி அவன் தோண்டி இருக்கிறதுக்கு 50, 50 அடியா 5 இடத்துல 250 அடி தோண்டுறதுக்கு ஒரே இடத்துல அவன் 250 அடி தோண்டிருந்தான்னா தண்ணி வந்திருக்கும். அப்ப அது மாரி இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? பல கருத்துக்களை இது கொஞ்சம், அது கொஞ்சம், அது கொஞ்சம்னு மாத்தி மாத்தி எடுத்துட்டு, அதுல கொஞ்சம் சைவ சித்தாந்தம் சிவபெருமான பத்தி இப்படி பேசுது, வைணவ சித்தாந்தம் திருமால பத்தி அப்படி பேசுது, அப்படின்னு திருமாலுடைய அவதாரங்களை இப்படி வந்து இந்த சித்தாந்தம் இப்படி கொண்டாடுது, அப்படி இப்படின்னு பல விஷயங்கள போய் மீண்டும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறதுனால பயன் கிடையாது. ஏன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொதறிக்கிட்டு இருக்கிற மாரி ஆயிடும். அதெல்லாம் விட்டுடுன்னு சொல்றாரு. அப்ப ஒரே பிரம்மத்தில் நிறை பெறு. "யச்சேத் வாங் மனசி" அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. "யச்சேத் வாங் மனசின்னா" வார்த்தையையும், மனதையும் அடக்கிவிடு. ஏனென்றால், வாக்கு என்பது, பேச்சு என்பது வெளிப்புற சஞ்சலம். ஆனால் மனசு என்பது உள்ளக சஞ்சலம். உள்ளே இருக்கின்ற சஞ்சலம். இந்த 2 சஞ்சலமும் உன்னுடைய அமைதியை கெடுத்துரும்பா. ஆகவே நீ இந்த மாரி அமைதியற்ற தன்மையில ஈடுபடாதே அப்படின்னு சொல்லி தெளிவா விவரத்த குடுத்துடுறாரு. அதுக்கு நெறைய உதாரணங்களும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஏரியில அலைகள் எப்படி எழுந்து எழுந்து அடங்குதோ, அது மாரி மனசுல எண்ணங்கள் எழுந்து எழுந்து அடங்கும். அது மாரி இங்க மனம் இருந்தா ஏதாவது ஒரு விஷயத்த பிடிக்க தான் பார்க்கும். கொஞ்சம் எச்சரிக்கையா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கட உபநிஷதம் அப்படிங்கிற ஒரு நூல்ல பார்த்தோம். அதுல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அத ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா எப்பயுமே இது மாரி உயரிய பாடங்கள்லாம் எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே படிச்ச பாடத்த ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கணும்ல. அதுல என்ன சொல்லுதுன்னா, "யச்சேத் வாங் மனசி பிராங்னஸ்தத் யச்சேத் ஞானம் ஆத்மனி. ஞானம் ஆத்மனி மகத்தி யச்சேத் தத் யச்சேத் சாந்த ஆத்மனி." ஏன் இந்த ஸ்லோகத்த நான் இங்க கொண்டு வரேன்னா, இங்க வித்யாரண்யர் அத சொல்றாரு. வித்யாரண்யரும் அந்த கட உபனிஷத்துல இருந்து அந்த பாயிண்ட் எடுத்து தான் இங்க பேசுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? "யச்சேத் வாங் மனசி பிராங்ன இத்யாத்யாக ஹிருதய ஸ்புடாஹ." அப்ப அந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்திருக்காரு வித்யாரண்யரு? கட உபனிஷத்துல இருந்து எடுத்திருக்காரு. கட உபனிஷத்துல இருந்து எடுத்து இங்க போடுறாரு. அதனால அந்த ஸ்லோகத்த எடுத்து நான் உங்களுக்கு இங்க ரிமைண்ட் பண்றேன். "யச்சேத் வாங் மனசி பிராங்னஸ்தத் யச்சேத் யாங்னம் ஞானம் ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகத்தி யச்சேத் தத் யச்சேத் சாந்த ஆத்மனின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த ஸ்லோகம்? புத்திசாலி மாணவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படித்த புத்திசாலி மாணவன் வாக்கை மனதில் லயமாக்க வேண்டும். மனதை புத்தியில் லயமாக்க வேண்டும். புத்தியை ஆத்மாவில் லயமாக்க வேண்டும். இறுதியில் அனைத்தையும் அமைதியான ஆத்மாவில் நிலைநிறுத்த வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. நம்ம ஏற்கனவே இத பார்த்தோம். அதாவது ப்ராசஸிங் மெத்தட். அதாவது நீங்க வந்து ஆத்மாவுல நிலை பெறணும்னா என்ன வழி? முதல்ல பேச்ச கொற. வாக்கை மனதில் லயமாக்கு. தேவையற்ற எண்ணங்கள் மனதில் எழுவதற்கு காரணம் என்ன? அது வார்த்தையா மாறி வெளிய பேசுறதுனால. அப்ப பேசக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து வெளி பேச்சுக்கள கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீனாலே உனக்கு மனசுல எண்ணங்கள் தோன்றுவது தானாவே குறைஞ்சிடும். அப்போ வாக்கை மனதில் லயமாக்கு. அவ்வாறு லயமான உடனே வார்த்தை குறைஞ்ச உடனே என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டெப்பு? வார்த்தை கம்மியான உடனே மனசுல இருக்கிற எண்ணங்கள் கம்மியாகும்.
அப்போ எண்ணங்கள் கம்மியான உடனே தேவையற்ற எண்ணங்கள் எழுந்திருக்காது. ஒரு சில எண்ணங்கள் மட்டும் எழுந்திருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள கொண்டு போய் புத்தியில லயமாக்கணும். அப்ப அப்படிப்பட்ட எண்ணங்கள எதற்காக புத்தியில லயமாக்கணும்னா, ஒரு சில எண்ணங்களும் புத்தியில போய் லயமாக்கும்போது புத்தி செல்லும். இது வேணும், இது வேண்டாம். இது செய்யலாம், இது செய்ய வேண்டான்ட்டு நமக்கு அந்த இடத்துல சரிப்படுத்தி குடுக்கும். நித்திய, அநித்திய வஸ்து விவேகத்த குடுத்துரும். அந்த மாரி நிலையில. அப்ப நமக்கு எது நித்தியமோ அதை பற்றுவோம். அநித்தியமான விஷயங்களை பற்ற மாட்டோம். அப்ப மனம் வந்து புத்தியில லயமான உடனே, நமக்கு என்ன புரிஞ்சிடும்? இங்க இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே அப்படின்னு தெரிஞ்ச உடனே புத்தி என்ன பண்ணிடும்னா, ஆத்மாவில லயமாகிவிடும். அப்ப அங்க என்ன கடைசியா இருக்கு? ஆத்மா இருக்கு. ஆத்மானா என்ன? அந்த அறிவு, அந்த பிரம்மம். அந்த ஆத்மா தான் எப்பவும் இருக்கு. அதுதான் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எல்லாம் அதுல தான் இருந்து வெளிப்படுது. அப்ப அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கங்களேன். அந்த ஆத்மாவிலிருந்து புத்தி பிரகாசிக்குது. புத்தியிலிருந்து மனசு வெளிப்பட்டு உலகத்த உண்டாக்குது. அப்புறம் அந்த உலகத்துல வார்த்தைகள் வெளிப்பட்டு ஏகப்பட்ட இருமைகள கொண்டு வந்து நிறுத்திடுது. அப்ப இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படியே வெளிய வந்தத மீண்டும் உள்ள திருப்புனீங்கன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சுது. அததான் இந்த கடோபனிஷத் ஸ்லோகம் அழகா சொல்றது. இதத்தான் வந்து இவரு எடுத்து சொல்றாரு. வித்யாரண்யர் எடுத்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப கடோபனிஷத்துல அந்த செயல் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு உள்ளார்ந்த பயணத்த பேசுது. வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள போயி, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆதாரத்த பிடிச்சுக்கோ! அப்படின்னு சொல்லி குடுக்குது. அப்ப வாக்க வந்து முதல்ல நீங்க என்ன செய்யணும்? மனசுல ஒடுக்குங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தேவையற்ற வார்த்தைகள பேசுவத குறைச்சுக்குங்க. மனசுல இருந்து ஒரு எண்ணம் வருதுன்னா, அத வெளிப்படுத்தலாமா, வேண்டாமான்னு உள்ள கொஞ்சம் சிந்தனை பண்ணீங்கன்னா, வேண்டான்னு சொல்லி அப்படியே சைலன்ஸ் ஆயிடலாம். இப்ப நம்ம ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் பயங்கரமா அரசியல பத்தி பேசுறாரு. இப்ப விஜய் மாரி ஒரு நல்ல மனிதன பார்க்க முடியுமா? நாட்டுக்காக எவ்வளவு சேவை செஞ்சிருக்காரு. எத்தன சினிமாவுல மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அந்த விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. உடனே உங்களுக்கு உள்ள இருந்து அப்படியே கிளம்பும். ஏங்க விஜய் வந்து எங்கேங்க சினிமா நடிகன் தானே. அவர் என்னங்க நாட்டுக்கு பண்ணாரு? அவருக்கு போய் ஓட்டு போடணும்னு எல்லாரும் துடிக்கிறீங்கன்னு சொல்ல வரும். வேண்டாம். அவன் அத விஜய் நம்புறான். விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். ஓட்டு போட்டு போறான். நமக்கு எதுக்கு வம்பு? அப்படின்னு நம்ம உடனே மனசுக்குள்ள அமைதி ஆயிட்டோம்னா, வார்த்தை வெளிய வர்றத நின்னுட்டாலே போதும். எண்ணங்கள் வெளிவரது குறைஞ்சிடும். அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் எழுந்திருக்காது. இல்லன்னா, இப்ப நீங்க அந்த வார்த்தைய வெளிய விட போயி, கடைசியில எப்படி நீ என் தலைவர் விஜய பத்தி இப்படி பேசலான்ட்டு அவன் உங்க மேல கைய வச்சு, அப்புறம் அவனும் நீங்களும் அடிதடியாகி, அப்புறம் அது கொலையில முடிஞ்சு கொலை கேஸா மாறி கோர்ட்டு கேஸ்ன்னு போறதெல்லாம் நடக்கும். அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு வார்த்தை. அவருக்கு எதிரா நம்ம பேசத் தொடங்குனதுனால வரக்கூடிய பிரச்சனை. அதனால அவரவர்களுக்கு என்னவோ அத பண்ணிட்டு போறாங்க. நாம பாட்டு நம்ம அமைதியா வார்த்தைகள வெளிவிடாம மனசுலயே வச்சுக்குங்க. எழுந்திருக்கின்ற எண்ணங்களை அப்படியே வெளிப்படுத்தாம விட்டுருங்க. அப்ப இதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது என்ன? வாக்கை மனதில் ஒடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனமானது பல சஞ்சலங்களை வச்சிருக்கும் இல்லையா? திருப்பி திருப்பி எதையாவது வெளிய கொண்டு வந்துட்டே இருக்கும். அப்படி கொண்டு வந்திருக்கிற எண்ணம் வந்து பேச முடியலன்னு தெரிஞ்ச உடனே நம்மளால இனிமேல் அவுட்புட்ட குடுக்க முடியாது போல் இருக்கே. இந்த ஆள் பேசவே மாட்டேங்கிறான். ஊமை ஆயிட்டான் போல் இருக்கு. இப்ப எதையாவது வம்புக்கு இழுப்பான். அத வச்சு நம்ம பெருசா ஒரு பூதாகரமான வேலைய செய்யலான்ட்டு சொல்லிட்டு நான் விஜய் பத்தி பேச ஆரம்பிச்சா, இந்த ஆள் அமைதி ஆயிட்டானே, பேச மாட்டேங்கிறானே. பேசினா தானே நம்ம எதையாவது வம்பு இழுத்து விட முடியும்னு மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா பேசாம நீங்க அமைதியா இருக்க அந்த மனசுக்கு வந்து சோர்வாயிடும். போப்பா இவன் பேச மாட்டான் போல் இருக்குன்ட்டு அப்படியே அமைதியாக எண்ணங்கள் தானா குறையும். அப்ப உடனே புத்தி விழிச்சுக்கும். அப்ப மனசு என்ன பண்ணும்? ஒரு எண்ணத்த எழுப்ப உடனே புத்தி வந்து இது தேவையா உனக்கு? இதெல்லாம் நீ வெளிய ஒண்ணும் பேசவும் வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். சும்மா இருங்கிற மாரி புத்தி சொல்லும். அப்ப உடனே புத்தி விழிச்சுக்கிட்ட உடனே மனசும் வேலை செய்யறது குறைஞ்சிடும். அப்ப மனம் புத்தியில் ஒடுங்கிவிடும். அந்த அடுத்த லெவல் வந்து புத்தியில ஒடுங்கிடும். அப்புறம் புத்தி விழிச்சுக்கிச்சு இல்லையா? இப்ப புத்திக்கு தெரியும் எல்லாமே. இங்க இருப்பது ஆத்மா மட்டும் தான். ஏன்னா, அதுதான் எல்லாமா இருக்குது. அதனுடைய பிரகாசம் தான் என் மூலமா வெளிப்பட்டு இந்த உலகத்துல இவ்வளவு விவகாரத்த பண்ற மாரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு இந்த மனசையும், இந்த உடம்பையும் ஊடகமா கையாளுது. ஆகவே நான் வந்து அந்த தூய அறிவு தான், ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டா, நம்முடைய சுய அனுபவம், நம்முடைய உண்மை நிலை என்ன? அமைதி, ஆனந்தம் தானே. அறிவுக்கு உண்மையான நிலை என்ன தெரியுமா? அமைதியும் ஆனந்தம் தான். அறிவுங்கிற நிலையில வந்து எல்லாம் அறிஞ்சுக்கிட்டேங்கிற அந்த ஆணவம் இருக்காது. ஏன்னா அறிவினிடத்துல தான் எல்லாமே வெளிப்பட்டிருக்கு. ஆனா அந்த அறிவும், அமைதியும், ஆனந்தமும் கொண்டது. அது அவ்வளவு ஒரு சாஃப்ட் நேச்சர் அது. அப்ப அந்த இடத்துல போன பிறகு ஒரு மென்மையான துவைதம் உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல நான் சாட்சிங்கிற எண்ணம் கூட இருக்காது. அப்படியே ஆனந்தமா உலகத்த ரசிக்கலாம், விளையாடலாம். அப்ப இந்த நிலை தான் முழு மௌனம். இதுதான் உண்மையான சுத்த சைத்தன்யம். இதுக்கு ஒரு ஓமானம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதாவது பல ஆறுகள் இருக்கு. அந்த ஆறுகள் உருவாவது மாரியே ஓடைகள் இருக்கு.
சிறிய சிறிய ஓடைகள், ஓடை நீர்கள், வாய்க்கால்கள் எல்லாமே இருக்கு. அப்ப சிறு ஓடைகள், சில ஆறுகள் எல்லாம் எங்க போய் சங்கமமாகும்? கடல்ல போய் சங்கமமாகும். ஆனா, அது தனித்தனியா இருக்கிற வரைக்கும் இதுக்கு இந்த ஓடை, அந்த ஓடை, இந்த நதி, அந்த நதி அப்படின்னு பல பெயர்கள் வச்சிருக்கலாம். ஆனா, கடல்ல சங்கமமான பிறகு அதுக்கு ஒரே பேர் கடல் தான். இது காவிரி நதி, இது கங்கை நதி, இது சிறுவாணி நதின்ற நதிய நம்ம பிரிச்சுட்டு, அப்புறம் இந்த நதி இந்த டேஸ்ட், அந்த நதி அந்த டேஸ்ட், இந்த நதி இப்படி சூப்பர் அப்படின்னு நாங்க பெருமை கொண்டாடுவதற்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, ஒரே கடல் நீர். அது மாரி இங்க அஞ்ஞானத்தினால அது பெருசு, இது பெருசுன்னு வாதாடிக்கிட்டு இருந்த மனசு, விவாதம் பண்ணிட்டு இருந்த வார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சு போயி, ஒரே இருப்பு அந்த பிரம்மம் அப்படிங்கிற நிலையில அப்படியே அமைதியாயிடும். அதுதான் சுத்த சாந்தம் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க என்ன கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல கடவுபனிஷத்தினுடைய ஸ்லோகத்த இந்த ஸ்லோகத்தோட பொருத்தி பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வார்த்தைகளை மனதில் ஒடுக்குங்க. மனதை புத்தியில் ஒடுக்குங்க. புத்தியை ஆத்மாவில் ஒடுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆத்மா தாங்க தூய அறிவு. அதுதாங்க சுத்த சைத்தன்யம். அதுதாங்க அமைதி, ஆனந்தம். அந்த நிலை உங்களுக்கு வந்துடும். இதுதான் நம்ம இங்க அடைய வேண்டியது. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஆழமான உபதேசத்தை குடுக்குது. வெளிப்புற உலகத்திலிருந்து உள்ளுக்குள் செல். உள்ளிருந்து ஆத்மாவிற்குள் செல். இவ்வாறு அந்த ஆத்மாவை அறிந்து சுத்த சைத்தன்யமாக அந்த சாந்தத்திலே நிலை பெறு என்று இந்த ஸ்லோகம் சொல்லிவிடுகிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருள். அடுத்தது 48. அசாத்ரயமபி துவைதம் தீவிரம் மந்தமிதி திதா காம குரோதாதிகம் தீவிரம் மனோராஜ்யம் ததே தரத். இங்க என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரத்துடன் சம்பந்தமில்லாத மனமானது 2 வகையான துவைதத்தை வைத்திருக்கும். ஏன்னா, சாஸ்திரம் வந்து அத்தியாத்ம ஞானத்த படிச்சுக்கிட்டா நமக்கு ஏற்கனவே சொன்னோம். அசாத்திரியம் துவைதம், சாஸ்திரிய துவைதம் நேத்து பார்த்தோம். 2 துவைதம் இருக்கு. துவைதம்னா சாஸ்திரம் சார்ந்த குருவும் சாஸ்திரமும் தேவை. அது துவைதம் தான். குருவும் சாஸ்திரம் மட்டும் என்ன துவைதம் இல்லையா? அதுவும் துவைதம் தான். ஆனா அது வந்து சாஸ்திரிய துவைதம். அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா விடுதலை கொடுக்கும். முக்திக்கு வழிவகுக்கும். ஆனா அசாத்திரிய துவைதம் என்ன பண்ணும்? பற்று உண்டாக்கி விடும். விடுதலைக்கு வழிவகுக்காது. அது மாரி இங்க சாஸ்திரத்துடன் சம்பந்தம் இல்லாத மனசு என்ன பண்ணும்னா, இன்னும் 2 வகையான துவைதத்தை பிடித்துக் கொள்ளும். அது எப்படிப்பட்ட துவைதம்னா, தீவிரமான, மென்மையான என்ற 2 விதமான இருமைகள உண்டு பண்ணிக்கும். அப்ப இதுல காமம், கோபம் போன்றவைகள் எல்லாம் தீவிரமான துவைதம். அதாவது மனசு வந்து ரொம்ப தீவிரத்தன்மையில் இருக்கும். அதுல எப்ப பார்த்தாலும் கோபம் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அப்ப மனோராஜ்யம், கற்பனை போன்றதெல்லாம் கொஞ்சம் மென்மையான துவைதம். அது என்ன பண்ணும்னா, மனசுல பல கற்பனைகள வளர்த்திக்கும். அதுல வந்து அந்த கற்பனையிலேயே ஒரு மனக்கோட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மாரி ஒரு மனப்பான்மை உள்ள மனிதர்களையும் நம்ம பார்க்கலாம். இது மாரி கோபம், காமம் இருக்கிற மனிதர்களையும் நம்ம பார்க்கலாம். பட் இவர்கள் எல்லாம் துவைதிகள் தான். ஆனா இந்த 2 துவைதிகளுமே 2 பரிமாணங்கள்ல இருப்பாங்க. அந்த பரிமாணம் என்னன்னா, ஒண்ணு தீவிரமானது, ஒண்ணு மென்மையானது. அப்ப இந்த ஸ்லோகம் ஏன் இத சொல்லுது அப்படின்னா, அசாத்திரிய தெய்வத்தை விட வேண்டும் என்று கூறப்பட்டது இல்லையா? சாஸ்திரிய துவைதம் தேவை பிடிச்சுக்கணும். சாஸ்திரிய துவைதம் என்ன? குருவும் சாஸ்திரமும். அசாத்திரிய துவைதம் என்ன? கோபம், காமம், குரோதம், மதம், மாச்சரியம் போன்ற தேவையற்ற விவகாரங்கள் எல்லாம் அசாஸ்திரிய, சாஸ்திரிய துவைதம். அப்ப இங்க அந்த அசாஸ்திரிய துவைதம் எல்லாம் ஒரே மாதிரி அல்ல. ஏன்னா அதுல பல பரிமாணங்கள் இருக்கிறது. ஏன்னா அது வந்து மனப்பாங்கு, மனப்போக்கு, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அடிப்படையில தீவிரமானது, மென்மையானது என்று 2 பிரிவுகள் அதுல இருக்குப்பா. அதுல மனதை வந்து ஆட்டி படைத்து நம்முடைய விவேகத்தை மறைக்கக்கூடிய விஷயம் எல்லாம் தீவிரமான விஷயம். அது என்னன்னா காமம், கோபம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப மோசமானது. மனசு வந்து தீவிரமா ஆட்டி படைக்கும். ஆனா இது மாரி காமம், குரோதம், லோபம் எல்லாம் வந்து விட்டா மனசு வந்து பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணும். அப்படியே உடல் எல்லாம் பதறும். அந்த இடத்துல ஞானம் இருக்காது. இதுதானே நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து இறைவனை தேடி போற ஒரு விஷயம் தான். அப்ப சைவ சமயத்துல வந்து போறவங்க சிவபெருமான தேடி போறாங்க. சமண சமயத்துல சேர்ந்தவங்க மன அமைதியும், ஒரு தெய்வீக நிலையும் தேடி அவங்க போறாங்க. இவங்க வந்து சமணர்கள் பொறுத்தவரைக்கும் சாஸ்திரத்த பிரமாணமா எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது சைவ சமயத்தையோ, வேதத்தையோ, இது மாரி நூல்களையோ அவங்க பிரமாணமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்கக் கூடாது. ஏன்னா எல்லாமே தெய்வீக நிலையில் இருக்கிறது. இருப்பது தெய்வீகம் மட்டும் தான்ங்கிற மாரி சமணர்களுடைய கோட்பாடு. சமணர்கள் வந்து மன அமைதியில தெய்வீகத்த பார்ப்பாங்க.
அப்ப அப்படி ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை, அதாவது உயிர்களுக்கு துன்பம் இழைக்காமை, இப்படிங்கிற வாழ்க்கை அவங்க வாழ்றதுல ஒரு ஆனந்தத்த அவங்க பார்க்குறாங்க. அப்படி மனப்பான்மை வந்து உயர் பரிமாண நிலையில மனசு இப்படி பரிமாணத்துக்குள்ள போகிற ஆன்மீக பாதை தான் சொன்னாலும், அதுல என்ன பிரச்சனை? இப்ப சமணர்கள் வந்து அந்த அமைதியான மனநிலையில அப்படியே இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து இந்த சைவ சமயத்துக்கோ, வைணவ சமயத்துக்கோ எதிராக ஏதாவது பேச போனதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான், இப்ப இந்த மாதிரி எல்லாம் அவங்கள தூக்குல போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுது அந்த காலத்துல. அப்ப இது எதனால? அந்த சமய வெறியினால உண்டான காமம், கோபம், குரோதம், பொறாமை, பயம் போன்ற விஷயங்கள் தான் தீவிரமான விஷயமா மாறி இந்த துவைதத்துல இப்படி மக்கள மடைமாற்றி விட்டது. அப்ப ஆன்மீகம்ங்கிற போர்வையில ஆண்டவனை அறியாம அழிச்சாட்டியங்கள செஞ்சுகிட்டு இருந்த கூட்டத்த பார்க்க முடிஞ்சது. அப்ப இது மாரி மந்தமானது ஒரு கூட்டம் இருக்கு. அது என்னன்னா, கற்பனை. இப்படி இருந்தால் இப்படி வாழலாம், அப்படி இருந்தா அப்படி வாழலாம். அப்படின்னு ஏதேனும் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே மனக்கோட்டை கட்டிக்கிட்டு, அப்படியே ஒரு கற்பனையிலேயே வாழும். அது என்னன்னா, மனதை வந்து மந்தத்தன்மைக்கு கொண்டு போகும். அது எப்படிப்பட்ட மந்தத்தன்மைன்னா, அந்த 2வது நிலையில இருக்கிறவர் வந்து சொல்லுவாரு, "நான் கோபமே படமாட்டேங்க. எனக்கு ஆசைகளும் கிடையாது. நான் வந்து அவங்கள மாரிலாம் கோபப்படக்கூடியவன் கிடையாது. எனக்கு ஆசையும் கிடையாது. சும்மா நான் மனசுல யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அது எனக்கு என்ன பாதிப்பு? ஒண்ணும் கிடையாதுல்ல." அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா, மனதுல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற கற்பனை இருக்கு பாருங்க. அந்த சின்ன சின்ன கற்பனை தான் இந்த பெரிய பற்றுக்கு காரணமா அமையும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, எனக்கு எந்த கோவமும் கிடையாதுன்னு சொல்றவரு ஒரு சின்ன மனக்கோட்டை கட்டுவாரு. அந்த மனக்கோட்டைய உண்மை கோட்டையா மாத்த ஆசைப்படுவார் இல்லையா? அப்ப அந்த நிலை அவருக்கு கைகூடலன்ன உடனே அவருக்கு ஒரு விரக்தி, ஒரு கோவம், ஒரு எரிச்சல் எல்லாம் தானாவே வெளிவர ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப நம்ம மந்தமானது என்றாலும் அது ஆபத்தற்றது என்று எண்ணக்கூடாது. ஏனென்றால், ஒரு சிறிய தீப்பொறி தான் மிகப்பெரிய ஒரு வீட்டையே எரித்துவிடும். ஒரு சின்ன தீப்பொறி வந்து வீட்ல ஒரு இடத்துல பத்திக்கிச்சு அப்படிங்கிறனால, பத்திட்டு போது பரவாயில்லன்னு விட்டுட முடியுமா? சின்ன தீப்பொறி தானே அது என்ன பண்ண போதுன்னு நம்ம அலட்சியமா இருந்தோம்னா, அது ஒட்டுமொத்தமா அந்த வீட்டையே எரிச்சிடும், அந்த ஊரையே எரிச்சிடும். அத விட்டுட்டோம்னா அப்படியே எல்லாம் எரிச்சு தள்ளிடும். அது மாரி இங்க ஒரு சின்ன விஷயம் தானே. மனசுக்குள்ள ஒரு சின்ன கற்பனை தானே. இது என்ன போய் பெருசா நம்மள பாதிச்சிட போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிடக் கூடாது. அதுவும் வந்து பின்னாடி காமத்துக்கு, கோபத்துக்கு வழிவகுத்து விடும். அதனால ஒரு சிறிய புகை இருந்தாலும் அங்க ஒரு தீப்பொறி மறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அது மனோராஜ்யம் செய்கின்ற மனதினுடைய விளையாட்டு. அததான் நம்ம மைண்ட் பிளேன்னு சொல்றோம். மைண்ட் பிளே. மைண்டினுடைய கேம். ஏன்னா மனசு வந்து இது வந்து ஆன்மீகத்துக்கு விரோதமா கிடையாதே. நான் வந்து அமைதியா இருக்கிறேன். நான் சாந்தமா இருக்கிறேன். நான் தேவையற்ற ஆசைக்குள்ள போறதில்ல. சின்ன சின்ன கற்பனைகள நான் மனசுக்குள்ள விதைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன தப்பான்னு நம்ம நினைச்சோம்னா, அதுவும் தப்பு தான். ஏன்னா, அது இப்ப நமக்கு பிரச்சனையா, சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா, அது பின்னாடி பெருசா பூதாகரமா மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார். இதுக்கு ஒரு ஓமானம் எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு நோய் இருக்கு. அந்த நோயினால நமக்கு என்னன்னா, சில நேரங்கள்ல வலி வருது. அந்த வலி வந்து அப்பப்போ வந்து வந்து போகுது. அது வலி தானே. அது பரவால்ல. அப்போதைக்கு ஒரு அயோடெக்ஸ் தடவிக்கலாம். இல்ல ஒரு ஆயின்மென்ட் போட்டுக்கலாம். இல்ல ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமா அந்த வலிய அவாய்ட் பண்ணிட்டு, அந்த பெயின் கில்லரையோ அல்லது ஒரு ஆயின்மென்ட்டையோ தடவிக்கிட்டே மேனேஜ் பண்ணிட்டு வந்தா, சில நாட்கள்ல அந்த பெயின் எதனால வருதோ, அந்த நோய் பெருசாயிட்டே வந்து, அந்த பெயின் தாங்க முடியாத அளவுக்கு வெளிய தெரியும். அப்பதான் அந்த நோய போய் கண்டுபிடிக்கும்போது பெரிய நோயா இருக்கு. இது வந்து ஒரு பெரிய கட்டி வந்திருக்கு உள்ள. அந்த கட்டினால தான் உங்களுக்கு இந்த பெயின் வந்திருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அப்புறம் அந்த கட்டிய ஆப்பரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய அளவுக்கு கொண்டு போய் நம்மள விட்டுடும். அப்ப ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன வலி வரும்போது, அந்த வலி எதனால வருது? இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு, அப்பயே அதுக்குண்டான சரியான மருந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா, அது கட்டியா மாறாம அப்பயே கரைஞ்சு போயிருக்கும். அப்ப இது மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்துல கவனிக்காம, ஒரு சின்ன தீப்பொறி தானன்னு விட்டா எப்படி அந்த ஊரையே எரிச்சிடுமோ, அது மாரி சின்ன மனக்கற்பனை தானே அப்படின்னு சொல்லி நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையே முடிச்சிடும் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்ப இததான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். 2 விதமான துவைதம். அது வந்து இங்க பிரிச்சு சொல்றாரு. தீவிரமானது, மந்தமானது. இந்த 2ம் மனபந்தம். மனதிலே ஏற்படுகின்ற பந்தம். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அப்ப இந்த ஸ்லோகத்துல மீண்டும் அந்த மனதிலே ஏற்படுகின்ற 2 துவைத விஷயங்களை ஆழமா பேசுறார். அப்ப இது ஏன் இந்த வேறுபாடுகள் அப்படின்னா, காமம், கோபம் என்பது ஒரு பெரிய நோய் மாரி. ஆனா மனோராஜ்யம் வந்து மெதுவாக வளருகின்ற நோய் மாதிரி. இது 2யும் புரிஞ்சுக்குங்கங்கிறாரு. ஏன்னா காமம், குரோதம்ங்கிறது அப்பயே வெளிப்படும். அதனால அது உடனே இமிடியேட் ரிசல்ட். ஆனா மனசுக்குள்ள கற்பனைங்கிறது அப்பயே வெளிப்படாது.
கொஞ்சம் நாள்பட்டு சில மாதங்கள், சில வருடங்கள் கழித்து வெளிப்படும். அப்ப லேட்டா ரிசல்ட் கிடைக்கும். ஆனா 2மே பிரச்சனை உண்டு பண்ணும். ஆகவே நாம் அதை கவனித்து, அப்பொழுதே அதை நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இதுக்கு பகவத்கீதையிலேயே 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அதையும் பார்த்துடலாம். பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 62வது ஸ்லோகம் 63. 62 என்ன சொல்லுதுன்னா, தியாயத்தோ விசயான் புசகா சங்கஸ்தேஷு புஜாயதே. சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத்து குரோதோ விஜாயதே. இது என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மனிதன் விஷயங்களை, அதாவது உலகப் பொருட்களை தொடர்ந்து பற்றிக்கொண்டு அதை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால், அந்த உலகப் பொருட்களின் மீது அவனிடத்திலே பற்று உண்டாகி விடுகிறது. அந்த பற்றின் காரணமாக அவன் மனதிலே ஆசை உண்டாகி விடுகிறது. அந்த விஷயத்தை பற்றுவதனால அந்த ஆசை வளர்கிறது. அவ்வாறு வளர்ந்த ஆசை நிறைவேறாமல் போனால் அது கோபமாக மாறுகிறது. அப்ப அந்த கோபத்தின் காரணமாக மனதிலே மயக்கம் உண்டாகிறது. மனமயக்கம்னா மதி குழப்பம். அதாவது தான் என்ன செய்யறேன்னு தெரியாது. மயக்கம்னா நம்ம மயங்கிட்டாங்கிற மாதிரி இங்க பார்க்க கூடாது. மனமயக்கம், மனக்குழப்பம்னா அந்த கோபத்தினால என்ன வேணா செய்வான். ஒரு கொலையே பண்ணிடுவான். ஆனா அந்த கொலை பண்ணும்போது அவனுக்கு மதி மயக்கம். கோபம் தான் பெருசா இருந்தது. எதனால கோபம் வந்துச்சுன்னு தெரியாது. அந்த மதி வேலை செய்யல. மயங்கிட்டான், குத்திட்டான். அவன் இறந்து போயிட்டான். இப்ப இவனுக்கு என்ன மரண தண்டனை தானே. அவன் இறந்துட்டான், இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. கொலை பண்ணிட்டதுனால. அப்ப ஒரு சின்ன விஷயம் பாருங்க. அந்த கோபத்தினால எதுல உண்டானது? ஒரு சின்ன பற்று, அந்த பற்றினால் ஆசை, அந்த ஆசையினால் கோபம், அந்த கோபத்தினால் மதிமயக்கம் உண்டாகி அவனுடைய புத்தி நாசமாகி அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் அழகா சொல்லுது. தியாயத்தோ விசயான். மனம் ஒரு விஷயத்தை நினைக்கிறது, அது மீண்டும் மீண்டும் நினைக்க தூண்டுகிறது. இதுவே மனோராஜ்யம் என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்ன்றத இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை எடுத்து நம்ம இங்க பேசுறோம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலயும் அவர் சொல்றாரு. வித்யாரண்யரும் அதான் சொல்றாரு. அடுத்த 63வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்மசாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஸ்யதி. இங்க என்ன சொல்றாரு 63ல அப்படின்னு பார்த்தோம்னா, பகவத்கீதையில, அதாவது மனம், அதாவது ஒரு சின்ன நினைவு, சிறிய சிறிய விஷயங்களை நம்ம கவனிக்க தவறிட்டா, கற்பனையை அலட்சியமா கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது பெரிய ஒரு பந்தமா மாறிடும். அதுவே நாம கொஞ்சம் கவனிச்சு அந்த சின்ன சின்ன விஷயங்களை அப்பயே சரிப்படுத்திட்டோம்னா அந்த சிறிய விழிப்புணர்வு கூட நமக்கு மிகப்பெரிய முக்திக்கு வழிகாட்டும். அப்ப இங்க இந்த மாதிரி விஷயத்த நம்ம கவனிச்சு அதை சரிப்படுத்திக்க தவறிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதுங்கிறத இந்த ஸ்லோகம் எச்சரிக்கை பண்ணுது. அப்ப இந்த ஸ்லோகம் ஒரு மனிதனுடைய மனதினுடைய முழு வரைபடத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக பகவத்கீதையில 2வது அத்தியாயத்தினுடைய 62, 63 ஸ்லோகத்தை நம்ம ஒப்பீடு செய்து இங்க பார்த்தா, இங்க வித்யாரண்யர் சொல்றது அதுதான். என்ன சொல்ல வராருன்னா, மனதிலே 2 விதமான துவைதம். ஒன்று தீவிரம், இன்னொன்று மனோராஜ்யம். சும்மா சாதாரணம் தான். ஆனா அந்த மனோராஜ்யமே மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்துரும். ஆகவே சிறிய விஷயம் என்று அதை அலட்சியமாக இருந்து விடக்கூடாது, கண்டுக்காமல் விட்டு விடக்கூடாது. அப்பொழுதே அதை களை எடுத்து விட வேண்டும். ஒரு களை செடி விவசாயத்துல வருதுன்னா அது சின்ன செடி தானே விட்டீங்கன்னா அது பெருசா மாறி நம்ம விவசாயத்துக்கு காரணமாக இருக்கின்ற பெரிய செடியை அழிச்சிடும். இப்ப நம்ம நெல் விளைவிக்கிறதுக்காக நெல்மணியை பயிரிட்டு இருக்கிறோம். நெல்மணியை நிலத்துல ஊறி வச்சிருக்கிறோம். நெல் வளருது. அப்படியே நெல் துளிர் விட்டு அப்படியே மேல வளரும் போது பக்கத்துல தேவையில்லாத களை செடிகள் எல்லாம் வளருது. அப்ப அந்த களை செடிகள் வந்துட்டு போது, அது என்ன சின்னது தானே நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா நாளடைவுல என்ன ஆகுமான்னா அந்த களை செடியானது அந்த உண்மையான நெல்மணி செடியை விட பெருசா மாறி அந்த நெல்லை வெளியே வராம அப்படியே மூடிக்கும். மூடின உடனே உங்களுக்கு சூரிய வெளிச்சமும் அந்த காற்றும் அந்த நெல்லுக்கு படாம இந்த களை செடிக்கு பட்டு களை செடி நல்லா வளர்ந்துடும். கடைசியில அந்த வளர வேண்டிய உண்மையான விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய அந்த நெல்மணிக்கான நெல் பயிரிட்டது வீணா போயிடும். அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே அந்த சின்ன களை தானே இருந்துட்டு போகுதுன்னு விட்டு கொடுக்காம அப்பயே அதை பிடுங்கி எரிஞ்சிட்டோம்னா நம்ம விவசாயத்துக்கு எது முழுமையா தேவையோ அந்த நெல்மணியை நம்ம அழகா எடுத்து விவசாயம் பண்ணி பயனடைவது போல
மனதிலே ஒரு சின்ன எண்ணம் தானே, ஒரு சிறிய ஆசை தானேன்ட்டு அத அலட்சியமா விட்டுவிடக் கூடாது. அந்த சிறிய ஆசையை கூட அப்பொழுதே களைந்து விட வேண்டும். அப்படி இருந்து விட்டால் உங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் பின்னாடி வராம தடுக்கப்படும். அதனால முதலில் ஒரு சின்ன நினைவு, பின்னர் அந்த நினைவின் மூலமாக ஒரு பற்று, அப்புறம் அந்த பற்றின் காரணமாக ஒரு ஆசை, அப்புறம் அந்த ஆசையின் காரணமாக கோபம், அப்புறம் அந்த கோபத்தின் காரணமாக விபரீத விளைவுகள் நடந்துவிடும். அதனால மனோராஜ்யம் தான் இங்க முதல் விதை. காமம், கோபம் என்பதெல்லாம் அதனுடைய விளைவுகள் என்று இங்க புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகம் அதத்தான் ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. ஏன்னா, இந்த 2 விதமான துவைதத்துல நம்ம என்னங்க காமமெல்லாம் எனக்கு கிடையாதுங்க, கோபமெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ங்க. அப்படின்னு நம்ம டயலாக் விட்டாலும், மனசுல சின்ன சின்ன சங்கல்பங்கள், ஆசைகள வச்சுக்கிட்டு எனக்கு அதெல்லாம் இல்லன்னு சொன்னாலும், பின்னாடி அதுக்கு விதை தான் இது. எது இந்த மனோராஜ்யம் தான் விதை. ஆகவே மனோராஜ்யத்தில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செயல் நமக்கு சுட்டிக்காட்டுவதாக கவனிக்கிறோம். அதை பகவான் ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய சாதகர்களுக்கு கூறும்போது என்ன சொல்றார்ன்னா, பெரிய பெரிய தோஷங்களை வென்ற பிறகும் மென்மையான வாசனைகளை கவனிக்க தவறிவிடக் கூடாது. ஏனென்றால் அவை மிகவும் நுணுக்கமானவைகள். அவை ஞான நிஷ்டைக்கு கூட தடையாக மாறலாம் அப்படிங்கிறத பகவான் ஆதிசங்கரர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாம வந்து எல்லாம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நான் கடந்துட்டேன். நான் பெரிய ஆத்ம ஞானி ஆயிட்டேன். எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. அது என்ன ஒண்ணும் பண்ணாது. அப்படின்னு நம்ம ஒரு மாரி தைரியமா இருந்தாலும், சின்ன வாசனை வெளிப்பட ஆரம்பிக்கும். அத கண்டுக்காம விட்டுருவோம். அதுவே பின்னாடி நம்முடைய ஞான நிஷ்டைக்கு தடையாக மாறிவிடும். ஞான நிஷ்டைனா, நான் அந்த பிரம்மம், அந்த ஆத்மான்ட்டு நம்ம அதிலேயே நிலை பெறுவதற்கு தடையாக மாறி, நம்ம அந்த பாதையில தொடர்ந்து பயணிக்க முடியாம போயிடுங்கிறத இங்க புரிய வைக்கிறார். ஆகவே பெரிய தீயை அணைப்பதற்கு முன்னாடி, சிறிய தீப்பொறியை கவனிக்க தவறிவிடக் கூடாது என்பதை இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுவதாக நம்ம இங்க பார்க்கிறோம். இதுதான் 48வது ஸ்லோகத்துக்கான விளக்கம். அடுத்தது 49. உபயம் தத்துவபோதாத் பிராங் நிவாரியம் போத சித்தையே சமஹா சமாசிதத்வம் ச காத்தனேசு ஸ்ருதம் யதஹ. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, காமம், குரோதம் போன்ற தீவிர தோஷங்களையும், மனோராஜ்யம் போன்ற மென்மையான தோஷங்களையும் தத்துவ ஞானம் வருவதற்கு முன்பாகவே நீக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதாவது தத்துவ ஞானம், ஆத்ம ஞானம் என்பது இந்த அத்தியாத்ம ஞான பாதையில நாம ஒரு தெளிவு அடைந்த பிறகு அடையக்கூடியது. அதாவது நான் தான் பிரம்மம், தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசம் உள்ள போன பிறகு அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் தத்துவ ஞானம், ஆத்ம ஞானம். ஆனா இந்த ஆத்ம ஞானம் வருவதற்கு முன்பாகவே நம்ம இடத்துல நீக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன? காமம், கோபம் போன்ற தீவிர தோஷங்கள். அது மட்டுமா? இல்லை. மனோராஜ்யம் போன்ற மென்மையான தோஷங்கள். இந்த இரண்டையுமே நம்ம தத்துவ ஞானம் அடைவதற்கு முன்பாக நீக்கிவிட வேண்டும். ஏன் என்றால், ஞானம் தெளிவாக நிலை பெற மனம் வந்து சமமாகவும் ஒருமுகத்தன்மையிலும் இருக்க வேண்டும். மனமானது அலைபாயும் தன்மையிலேயே இது போன்ற சிறிய சிறிய விஷயங்களை பற்றிக் கொண்டிருந்தால், அது ஆத்ம ஞானத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லாது. நாளடைவில் மீண்டும் நம்மை வெளி விவகாரத்திலே சிக்க வைத்துவிடும். அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரத்த படிக்கிறதுக்கு தான் ஒரு டீமா, ஒரு குரூப்பா நம்ம போய் படிக்கிறோம். படிக்கும்போது வேதாந்த சாஸ்திரத்த மட்டும் படிக்காம, நம்ம கிட்ட இருக்கிற சில ஒழுக்க நல பண்புகளையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதுலதான் யம நியமத்துக யோக சாஸ்திரம் சொல்றது போல, அட்டாங்க யோகம் எப்படி இயமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை எல்லாம் வந்து 8 நிலைகளை நமக்கு சுட்டிக் காட்டுதோ, அதுபோல நம்முடைய வேதாந்த சாஸ்திரமும் இங்க சமாதி சட்க சம்பத்தின்னு நமக்கு அந்த அடிப்படை பண்புகளை சுட்டிக் காட்டும். அதுல நம்ம இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டு வராம நீங்க சாஸ்திரம் மட்டும் படிச்சுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க சாஸ்திரம் மட்டும் படிக்க வந்தாலும், நாளடைவுல என்ன ஆகும்னா உங்களுடைய மனோராஜ்யம் வென்று விடும். சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்ற அந்த விஷயம் பெருசா மாறி, உங்களை இந்த ஞானத்துல தொடர்ந்து இதை நடைமுறைப்படுத்த முடியாம வெளிய அனுப்பிச்சிடும். அப்படிதான் நம்ம கூட படிச்ச சக மாணவர் வெளியே போயிட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்படிதான் போயிடுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கும். இது இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்திலேயே உண்டு. அந்த காலத்துல எப்படின்னா, இது மாதிரி அத்தியாத்ம ஞான பாதையில படிக்கிற குருகுல கல்வியில ஒரு மாணவன் வந்து வேற மாதிரி பேசுவான். இங்க வந்து ஒன்றுமே இல்லாத சூன்யத்தை போய் அது இதுன்னு இவங்க சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான்னு வச்சுங்களேன். நிறைய பேர் வந்து ஆமா அதுவும் நியாயம் தானே, சூன்யம் மட்டும் தானே, ஒன்றுமே இல்லைன்னு கடைசியா சொல்றதுக்கு ஏன்பா இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கிற மாதிரி அவனுங்க புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே இது மாதிரி விஷயங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிறத நம்ம பல நூல்கள்ல ஏற்கனவே அதை சுட்டி காட்டிருக்கோம்.
இந்த புத்த மதத்தை சார்ந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து திருப்புர ரகசியம்ங்கிற நூல்லயும் இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்தி காட்டிருக்கோம். இது மாதிரி பல நூல்கள்ல இது மாதிரி குரு சிஷ்ய கல்வி முறையில சிஷ்யனே வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி மற்ற கூட படிக்கிற சக மாணவர்களை குழப்பி விட்டுருவாங்க. ஆனா என்ன குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்துக்கு தீர்வு வந்து மாணவர்கள் கிட்ட கேட்கக்கூடாது. குருவினிட்ட தான் கேட்கணும். இப்ப ஒரு பிரச்சனை வந்து குழப்பமா இருக்குன்னு பக்கத்துல படிக்கிற மாணவன் கிட்ட கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவான்? அவர் என்ன சொல்றாரு குரு? இங்க ஒன்றுமே இல்ல, எல்லாம் சூன்யம்னு சொல்றாரு. இத புரியலையா உனக்கு? அப்படின்றுவான். ஆனா குரு வந்து இங்க ஒன்றுமே இல்ல, சூன்யம்னு சொல்லல. இங்கு ஒன்று மட்டும் தான் இருக்கிறது. அது மிகப்பெரிய அறிவுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் வந்து மாத்தி புரிய வச்சுருவான். அப்ப உடனே இவன் என்ன பண்ணுவான்? ஓ! அது சூன்யம்னு சொல்றத இப்படி சொல்லிட்டு இருக்காரா? அது எனக்கு புரியல. போட்டு ஒரே குழப்பமா இருக்கு. நீ சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்ப வந்து ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதானே. அதுதானே இங்க ஆத்ம ஞானம். அங்க ஆத்ம ஞானம்னா அங்க அடையறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி புரிஞ்சுக்குவான். அப்ப இப்படி போய் ஒரு சிஷ்யன்கிட்ட கருத்த கேட்டு தப்பா புரிஞ்சுகிட்டு, அத்தியாத்ம ஞானமாகிய அத்வைத வேதாந்தத்திலிருந்து புத்த மதத்துக்கு போனவங்க நெறைய பேர் இருக்காங்க, அந்த காலத்துல. அது மாரி இப்ப இந்த காலத்துல இந்த மாரி பாடத்த கேட்டுட்டு, "என்னங்க தத்துவமசிங்கிற ஒரு உபதேசத்த சொல்றாரா? நீயே கடவுளா? என்னங்க நாம எப்படிங்க கடவுளாக முடியும்? அவன் தான் முட்டாள்தனமா உளறிட்டு இருக்கான்னா, நீங்களும் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் தான் கடவுள்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்கு மேல மகா சக்தி வாய்ந்த பரமாத்மாவ போய் நான் தான் அதுன்னு சொல்ல முடியுமா? அபச்சாரங்க, அபச்சாரம். என்ன இப்படி பெரிய வார்த்தைய போய் சொல்றீங்க? போங்க உடனடியா போய் அந்த சிவபெருமான் கால்ல விழுந்து வணங்குங்க." அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். உடனே, "அட ஆமாங்க தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே" அப்படின்ட்டு உடனே ஓடி போய் கோயில்ல சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, இனிமேல் நான் இந்த பாடமெல்லாம் படிக்க மாட்டேன்ட்டு அப்பயே முடிவு எடுத்துருவான். அப்ப என்ன காரணம்? குரு சொல்றத இவனும் சரியா புரிஞ்சுக்கல. அவன் கேள்வி கேட்டு தெளிவு பெற அவனுக்கு விருப்பம் இல்ல. அப்ப அவனுக்கு அந்த பாதை மாறி போகும். இதெல்லாம் தோஷங்கள். அதுதான் இங்க சொல்றாரு. ஒரு சிறிய விஷயம். மனோராஜ்யம் போன்ற மென்மையான விஷயங்கள் கூட தத்துவ ஞானம் வருவதற்கு முன்பாகவே நீக்கிக் கொள்ளாவிட்டால், நாம் தத்துவ ஞானம் அடைவதற்கு அதுவே தடையாக மாறிவிடும். ஆகவே இங்கு தீவிரமானது, மந்தமானது என்று பார்க்கக்கூடாது. அது தீவிரமோ, மந்தமோ அது மிகப்பெரிய தடை என்பதை தெரிந்து கொண்டு, அந்த 2யும் நாம் நீக்கிவிட வேண்டும். சிலர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, காமம், கோபம் போனா போதும். மனசுல சின்ன சின்ன கற்பனை இருந்தால் பரவாயில்லை என்பது போல நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த ஸ்லோகம் அதை தவறு என்று சுட்டிக்காட்டுகிறது. இல்லையப்பா, நீ வந்து பெரிய பெரிய கோபம், காமம் அப்படிங்கிற ஆசைகள் இல்ல. நீ நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கிற. ஓகே. ஆனா அதுதான் நான் வெற்றி அடைந்து விட்டேன்ங்கிற மமகாரத்த அடைஞ்சிராத. உன்கிட்ட வந்து சின்ன சின்ன கற்பனைகள் இருக்கு மனசுல. மனோராஜ்யம் இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கு. அத கண்டுபிடி. அதுல தான் நீ மாட்டப் போற பின்னாடி அப்படிங்கிறத இப்பயே சொல்றாங்க. அப்ப அதனால தான் ஞானத்திற்கு முன்பாகவே இவற்றை நீக்க வேண்டும். ஏனென்றால் கலங்கிய மனதிலே ஞானம் நிலை பெறாது. சஞ்சலமான மனம் சாஸ்திரத்தை புரிந்து கொள்ளவே புரிந்து கொள்ளாது. அப்ப நெறைய பேருக்கு ஏன் சாஸ்திரம் புரியல? சஞ்சலமான மனசு. சாஸ்திரம் புரியலன்னா இந்த சாஸ்திரம் அத்வைத ஞானம், அத்தியாத்ம ஞானம் ஏன் புரிய மாட்டேங்குது? பல விஷயங்கள பற்றுவதனால புரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு கண்ணாடி அப்படியே அசைந்து கொண்டிருந்தால் அதில் முகம் தெளிவாக தெரியாத போது, நீங்கள் எப்படி உங்களை தெளிவாக பார்க்க முடியும்? அந்த அசையாத கண்ணாடி எப்ப அமைதியாக நிற்கிறதோ, அப்பொழுதுதான் உங்கள் முகத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அதுபோல மனமானது அசையாமல் நின்றால் அதில் ஆத்ம ஞானம் வெளிப்படும். அசைகின்ற மனதிலே ஒரு நாளும் ஆத்ம ஞானம் வெளிப்படாது. ஆகவே வெளிய வந்து நான் அந்த விவகாரத்த பற்றுவேன், இந்த விவகாரத்த பற்றுவேன், கற்பனையில வாழ்வேன், கத விட்டுக்கிட்டே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனா நான் வந்து ஆத்ம ஞானத்த அடைய போறேன்ட்டு வெளிய சொன்னா, நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிற மாரி ஆயிடும். அது அத்வைத உண்மை ஆகாது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். சமகா அப்படின்னா சமநிலை என்ற அர்த்தம். இன்பத்தில் அதிகமாக உயராத மனம், துன்பத்தில் உடைந்து போகாத மனம். இதுதான் இங்க அத்தியாத்ம ஞானத்துக்கு அவசியம் என்று புரிய வைக்கிறார். அதாவது சமநிலை என்பது மிக மிக முக்கியம். இங்க ஆத்ம ஞானம்ங்கிறது என்னன்னா, எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது. உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு மனநிலை. அப்ப இந்த உலகத்துல புகழ் வரலாம், பழி வரலாம், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம். ஆனா மனசு இந்த 2 விஷயங்களிலும் பாதிக்காமல், அசையாமல் இருந்தால் அதற்கு பெயர் சமம். சமாஹிதத்துவம் என்று அந்த நிலைக்கு பேரு ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் என்று இந்த இடத்துல சொல்றார். அதாவது மனம் பல திசைகளில் போகாமல் ஒரே ஒரு உண்மையில் நிலை பெற்று நிற்பது. அதாவது ஒரு விளக்கின் ஒளி அசைந்து கொண்டே இருந்தால் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் எதையும் சரியாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த விளக்கு ஒளியானது அசையாமல் காற்றினால் அசையாமல் அப்படியே நின்றால் அந்த வெளிச்சத்தின் வாயிலாக அந்த அறையில் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக பார்க்க முடியும்.
அது போல இங்கு மனமானது அசைந்து கொண்டே இருந்தால் ஆத்ம ஞானம் உண்டாகாது. அப்ப மனமானது அசைவற்ற நிலையிலே அமைதியாக நின்றால் ஆத்ம ஞானம் உண்டாகும். இதெல்லாம் ஒரு ஓமானம். இப்படிதான் நாம இந்த பாடங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கணும். அப்ப ஞானத்துக்கு முன் இது ஏன் அவசியம்னா, ஒரு மாணவன் வந்து தேர்வுக்கு படிக்கிறான் என்றால், அவன் கோபமாக இருக்கிறான் அல்லது எப்போதும் கற்பனையில் இருக்கிறான் என்றால், அவன் படித்த பாடம் அவன் மனதில் நிலை பெறுமா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக நிலை பெறாது. அதுபோல சாஸ்திரம் படிப்பதற்கு முன்பாக இது போன்ற அத்தியாத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை தருகின்ற உயரிய பாடங்களை படிக்க வருவதற்கு முன்பாக அந்த சாதகன், அந்த மாணவன் அவனுடைய மனதை சரியான நிலையில் தயார்படுத்திக் கொண்டு வர வேண்டும். இருமைகள் இல்லாத நிலை. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள பற்றாம, கோபம், காமம், குரோதம் போன்ற பெரிய விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தாம, சமமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்குள்ள வந்து இந்த பாடத்த கத்துக்கிட்டான்னா, எளிமையா அவனுக்கு இந்த பாடம் உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அப்ப அவனுக்கு உண்மை புரிஞ்சுவிடும் என்று இந்த இடத்துல சொல்ல வரார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அப்ப இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல நிறுத்தலாம். ஏன்னா இந்த பாடங்கள் எல்லாம் இப்படி நம்மளுக்கு விலாவாரியா எடுத்து புரிய வச்சுக்கிட்டே வரும். எங்கெங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்ட்டு. அப்ப ஞானத்தை நாடுகின்றவன் முதலில் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். பெரிய தோஷங்கள், சிறிய தோஷங்கள் என்று அதை பாகுபடுத்தி சின்னவற்றை செய்யலாம், பெரியவற்றை செய்யக்கூடாது என்று பார்க்காமல், தேவையற்ற எல்லா விஷயங்களையுமே நீக்குவது நல்லது என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இதன் மூலமா நமக்கு என்ன வைராக்கியம், தியானம், விசாரம், மௌனம் என்ற நிலைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி கொண்டு போவோம். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது இறுதியான்னு பார்த்தா, ஞானம் வர வேண்டும் என்றால் காமம், கோபம் போன்ற பெரிய தோஷங்களையும், மனோராஜ்யம் போன்ற மென்மையான தோஷங்களையும் முன்பே நீக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நமக்கு பிரம்ம ஞானம் உண்டாகும் என்று இந்த 49வது ஸ்லோகத்துல நாம முடிக்கலாம். அடுத்தது 50வது ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.